பரமட்ட சொல்லிருங்க காத்த அண்ணன் தம்பிக்குள்ள இது இந்த வெள்ளத்துக்கு முந்தின வெள்ளத்துல கட்டினது வீட்டுக்குள்ளேயும் இப்படி பொத்து பொத்துன்னு விழுது இல்லதான் வெச்சு படுத்துக்கலாம். என்னன்னா இதுதான் வீடு, இதான் கட்டடம் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த ஓட்டையை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி அது இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. இங்கேயும் அப்படியே ஃபுல்லா இடிஞ்சு இடிஞ்சு கீழே விழுகுது, ஃபுல்லா கம்பி தெரியுது. நமக்கு மொத்தமா எப்ப விழுகும்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சூழல்கள்ல ஏகப்பட்ட மக்கள் வாழ்றாங்க. தரமட்டமா மண் வீடு இடிஞ்சு விழுகுதுங்கிறது போக இதை போல காங்கிரீட் போட்டதே முழுசும் வந்து சீரழியக்கூடிய நிலைமையில நிறைய வீடுகள் இருக்கு. மக்கள்லாம் என்ன செய்வாங்க, எப்படி மீண்டு வருவாங்க தெரியல. இந்த இடத்துலதான் வந்து தூங்குறாங்களா இப்போ. இதுவும் மண் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த காங்கிரீட்டுக்கு பயந்துட்டு இங்கதான் வந்து தூங்குறதாக சொல்றாங்க. இந்த சூழல்கள்ல தான் மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்காக கோஆர்டினேட் பண்ணி தரணும் இன்ஷா அல்லாஹ்.